10,000 கோடி ரூபாயை விடுவித்த மத்திய அரசு. இணக்கமாக இருந்த தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி. பருத்தி இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய நிதியுதவி கிடைத்துள்ளது. ஏழை எளிய மக்களின் கிராமப்புற வீட்டு வசதிக்காக பிரதமர் ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தற்பொழுது 10,000 கோடி ரூபாய் நிதியை 12 மாநிலங்களுக்கு விடுவித்துள்ளது. அதில் தமிழ்நாடும் இடம்பெற்றுள்ளது. இந்த மாபெரும் நிதி ஒதுக்கீடு ஆணையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். இந்த நிதியுதவியின் மூலம் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் 12 மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பயனடையுள்ளன. கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை மக்களின் தரமான வீடுகளை கட்டித் தருவதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அடுத்தடுத்த நிதி விடுவிப்புகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக வெற்றிக் கழக அரசின் திறமையான நிர்வாகத்திற்கும் மத்திய அரசுடன் கொண்டுள்ள சுமூகமான அணுகுமுறைக்கும் கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பருத்தி வரி விலக்கு என்ற மிகப்பெரிய சாதனைக்கு பிறகு தற்போது கிராமப்புற ஏழைகளுக்கான இந்த 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு த.வே.க. அரசின் நிர்வாக மைல்கல்லாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தமிழகத்தின் கிராமப்புற கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது.